ஒரு நல்ல மிக சிறந்த சூரசம்ஹார விழாவை கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் சிறப்பான முறையில் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஜோதிமயமான இறைவன் சூரர்களை சம்ஹரிக்க கிளம்பிவிட்டார். தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபத்மன் என்னும் 3 அரக்கர்கள். இந்த அரக்கர்கள் நம் அனைவரின் உள்ளங்களிலும் இருக்கிறார்கள். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 தீய குணங்களையும் நம்மிடம் இருந்து நீக்கி நம்மை இறைவன் ஆட்கொள்வதையே சூரசம்ஹாரம் உணர்த்துகிறது. மாயை செய்வதில் திறமை பெற்ற தாரகாசுரன் வேலேந்திய வேலவனை நோக்கி வாளேந்தி வருகிறான். சூரசம்ஹார வைபவம் நம்மிடம் இருக்கும் தீய குணங்களை நீக்கி இறைவன் நமக்கு அருள் புரிவதையே குறிக்கக்கூடியது. என்னோட ஜாதகத்தை பார்த்து இது பிச்சை எடுக்க வேண்டிய ஜாதகம் சொல்லிட்டார். அதே போலயே காரியங்கள் நடந்திருந்தது. வேலைக்கு போனா 6 மாசம் அந்த வேலையில் இருக்க முடியாது. இப்படியெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது. கடைசியில் இந்த கோயிலுக்கு வந்து மேலே வந்து நான் மனசில் நினைச்சிருந்தேன், இந்த குமரங்குன்றம் முருகன் தான் மேலே ஏற்றி இன்னைக்கு நான் 20 லட்சம் ரூபா வீட்டில் இருக்கேன். குழந்தைகள்லாம் நல்லபடியாக வளர்ந்து நிறையா ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கோவில் வருஷமும் நம்ம சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சு என்ன கடைசியில பூரா எல்லா பங்குனி வரைக்கும் எல்லா உற்சவங்களும் வரிசையா நடந்துருக்கு. சித்திரை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுவாமிக்கு பெரிய தமிழ் வருஷப்பிறப்புல பெரிய படிவிழா நடக்கும். எப்படி நம்ம திருத்தணியில ஆங்கில ஆண்டு அன்னைக்கு நம்ம படிவிழா நடத்துறோமோ அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 51 சபைகள் திருப்புகழ் பாடின்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இடத்துல பாடின்னு போவாங்க. அப்போ ஒரு பெரிய சிறப்பு முடிந்த ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். அருணகிரி மண்டபம் கலை நிகழ்ச்சிகளுக்கு உபயோகப்படுகின்றது, அன்னதானத்துக்கு உபயோகப்படுகின்றது, சுவாமியினுடைய அபிஷேகத்துக்காக உபயோகப்படுகின்றது. சூரனை 2 கூறுகளாக ஆக்கிய முருகப்பெருமான் அவனை தனக்கு மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி இது ராஜகோலத்தில் விட்டிருக்கிறார். சூரசம்ஹாரம் செய்த முருகப்பெருமானுக்கு தேவி யானை திருமணம், வள்ளி திருமணம். வள்ளி என்பவள் இச்சாசக்தி, தேவி யானை என்பவள் கிரியாசக்தி. இந்த 2 சக்திகளுடன் இணைந்து முருகப்பெருமான் நமக்கு சர்வ மங்களங்களையும் அருள்கின்றான் என்பதே இந்த திருமண காட்சியின் உட்பொருள்.
விழா சீர சிறப்புமா நடந்துட்டு இருக்கிறது. இதுல ஒரு கிட்டத்தட்ட 10,000 பேருக்கான டெய்லி 5ஆம் தேதியிலிருந்து நாளைக்கு வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் 10,000 பேர் சாப்பிட்றதுக்கான அன்னதான ஏற்பாடுகள் பாலசுப்ரமணிய சுவாமி சத்சங்கம் மூலியமா நடந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு 7வது நாள் அன்னதான நிகழ்ச்சி. இத்திருக்கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பகவானுக்கு விசேஷ வழிபாடுகள் நடக்கின்றன. இத்திருக்கோவில் குரோம்பேட்டையில் இருந்து MIT பாலம் வழியாக அஸ்தினாபுரம் செல்லும் பாதையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.